எக்ஸ்ட்ரீம் மூவி பார்த்துட்டு வரோம் சார். நல்லா இருக்குது, நல்லா ஒரு மூவி கொடுத்துருக்குறாங்க. ஒரு விறுவிறுப்பாக போகுது சார், ஒரு பதறி இல்லாமல் நல்லா விறுவிறுப்பாக போகுது. அடுத்த எங்கேயுமே வந்து ஸ்லோவாக போல். ரக்ஷிதா மேடம் இந்த படத்தில் ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் விஜய் சாந்தி அவங்க தான் அப்படின்ட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப போல்டு கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க ரக்ஷிதா நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா போலீஸ் கேரக்டர் நல்லா ஃபிட்டாக இருக்கு அவங்களுக்கு. பப்ளிக்கு இன்றைக்கி தேவையான ஒரு மெசேஜாக நான் பார்க்குறேன். ஏன்னா ரேப் குற்றங்கள் அதிகமாக இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இப்போ அண்ணா பல்கலைக்கழகம் ஒரு மெசேஜ் கனெக்ட் ஆன மாதிரி இருக்குது. இந்த படம் எப்போ எடுத்திருக்காங்க, பட் இது கனெக்ட் ஆன மாதிரி இருக்குது எனக்கு பார்க்குறதுக்கு. ஏன்னா பெண்களுக்கு வந்து கவர்ச்சி முக்கியம், அது வந்து மற்றவங்களோட காமத்தை தூண்டுற மாதிரி இருக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மெசேஜ். தென் வந்து இவங்க ரக்ஷிதா நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா போலீஸ் கேரக்டர் நல்லா ஃபிட்டாக இருக்குது அவங்களுக்கு. அந்த வைஜெயந்தி ஐபிஎஸ் மாதிரி அவங்களுக்கு ஒரு ரோல் வரும் போல இருக்குது, கிட்டத்தட்ட நல்லா பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் பப்ளிக் பிளேஸில் வந்து எப்படி நடந்துக்கணும், பெண்களும் ஆண்களும் எப்படி நடந்துக்கணும், அதனால் வந்து மக்கள் வந்து பாதிக்கப்படுறது வேறு விதமாக பாதிக்கப்படுறாங்கன்ற ஒரு மெசேஜை நல்லா சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை கொஞ்சம் ஜனங்க பார்த்தாங்கன்னா நிறையா குற்றங்களும் தவிர்க்கும். இது மாதிரி வந்து தீர்வு சொல்லியிருக்காங்க. அதான் அவங்களே ரியலைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, கருத்து சொல்லாமல் அவங்களே ரியலைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. நல்லா கொஞ்சம் நல்லா இருக்குது. இல்லை ஆக்சுவலி நானும் அப்படி தான் நினச்சிட்டு வந்தேன், என்ன எக்ஸ்ட்ரீம்னு போட்டிருக்காங்களே அப்படின்ட்டு. என்ன காமிச்சிருக்காங்கன்னா பெண்கள் அவங்க எந்த அளவுக்கு அந்த ட்ரெஸ்ஸுனால ஒரு தப்பான போகும்ன்றதை காமிச்சிருக்காங்க. நம்ம சொல்லலாம் இது எப்போ ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து மற்றவங்க பார்க்குறதுல தான் இருக்குது, நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். பட் மற்ற குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, ஒரு 16 வயசு 17 வயசு, they doesn't know. எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுன்னா we can understood, யாராவது தொட்டாங்கனாலும் we can do something. பட் அந்த குழந்தைங்க பதட்டத்தில் ஆகிடுறாங்க, அவங்களுக்குளால வந்து பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல முடியல, அது அந்த மாதிரிலாம் இருக்கவும் கூடாதுன்றதும் சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் ஆல்சோ அந்த ட்ரெஸ்ஸஸ்னால என்னென்னலாம் தப்பு நடக்கும்ன்றதை சொல்லப்பட்டிருக்கு, ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு see everyone, லைக் பேரண்ட்ஸ் பார்க்கணுன்றது என்னோட கருத்து. நாட் ஒன்லி அம்மா மட்டும்தான் பார்க்கணும் அப்படிலாம் இல்லை, அப்பாவும் பார்க்கணும், கண்டிப்பாக பிரதர்ஸும் பார்க்கணும். எப்படி தன்னோட தங்கச்சியை, தன்னோட பொண்ணை, தன்னோட உறவினர்களை பாதுகாத்துக்கணுன்றதும் வந்து தெரியுது இதில். ஆமாம், எங்கள் அம்மாவா தான் சொல்கிறாங்க நெக்ஸ்ட் விஜய் சாந்தி அவங்க தான் அப்படின்ட்டு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, ரொம்ப போல்டு கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க, எந்த விதத்துலேயும் வந்து லேகிங் இல்லை. ஸோ இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். செகண்ட் பார்ட்லேருந்து அப்படியே இன்ட்ரெஸ்டிங்காக வந்து நல்லாவே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ எதுவுமே வந்து இப்படி தான் இருக்கும்ன்றது இல்லை, எதிர்பாராதது மாதிரி தான் இருந்தது. இட் வாஸ் வெரி நைஸ். தேங்க்யூ. இந்த படம் பார்த்தா கண்டிப்பாக மக்கள் திருந்த ஒரு வாய்ப்பு உள்ளதுங்க. ட்ரெஸ்ஸு வந்து பெண்கள் வந்து நம்மளுடைய உடமையை நம்ம நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணால் மற்றவங்களுடைய பார்வை நம்மளுக்கு அந்த அளவுக்கு அட்ராக்ஷன் இழுக்காதுங்க, ஆர்வத்தையும் தூண்டாது. சுதந்திரம் தாங்க. அதுக்காக வந்து பெண்கள் ஆடையை குறைச்சா வந்து ஜென்ஸுங்களுடைய கண்ணும் அப்படி தான் போகும். ஒரு லேடிஸும் வந்து அந்த மாதிரி என்ன அந்த பொண்ணு ட்ரெஸ் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கு, அப்போ நம்மளுடைய எண்ணமும் அப்படி தானே தோணும். அது ஜென்ஸுங்களையும் குறை சொல்ல முடியாது இல்லையா, நம்மளை தான் நம்ம சேஃப்டியாக பார்த்துக்கணும். அப்படி கிடையாதுங்க, ஆண்களும் வந்து ஒரு என்னதான் பெண்கள் வந்து ஒரு ட்ரெஸ்ஸு நீட்டாக போடலைனாலும் அவங்களுடைய எண்ணம் வந்து ஒரு தாய்மை பார்க்கணுன்றது தான் கருத்து. என்ன சீன் பிடிச்சிருக்குன்னா ட்ரெஸ்ஸு வந்து நீட்டாக போடணுன்றது, அதே போல் வந்து அவங்கள வந்து மிஸ்யூஸ் பண்ணவங்கள வந்து மர்டர் பண்ணி அவங்கள இப்போ சமூகத்தில் நடக்கிற விஷயங்கள் வந்து தைரியமாக டைரக்டர் எடுத்திருக்காரு. படம் லாஸ்ட்லேருந்து முடிகிற வரலுமே அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படின்ட்டு இந்த அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்காங்க இல்லையா, இந்த பார்க்கெலாம் இருக்குல்ல, அதில் நடக்கிற விஷயத்தை லைவாக நடக்கிறத இந்த விஷயத்தை மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க. தைரியமாக பார்க்கலாம், ரொம்ப நல்லா இருக்குது சார் படம். ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கணும். பெட்ரோல் இல்லை அதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இதுவும் வல்கர் எதுவுமே கிடையாது. இப்போ நடைமுறையில் ட்ரெஸ் போட்டுட்டு வராங்க இல்லையா, அதை வச்சு தான் எடுத்திருக்காரு டைரக்டர். படத்துக்குன்னு எதுவுமே எடுக்கலை, நாட்டில் என்ன நடக்குதோ அதை எடுத்திருக்காங்க. உண்மையிலேயே பெற்றோர்கள் வந்து குழந்தைங்களை கூப்பிட்டு வந்து பார்க்கணும். ஒரு பார்க்குக்கு போகும்போது ஆடைகள் தான் ஒரு மனிதனை வந்து எப்படிலாம் கொண்டு போகுது அப்படின்றது அந்த ஆடை தான். அந்த காலத்தில் அது நடக்கலை, இந்த காலத்தில் ஆடையை வச்சு எல்லாமே நடந்துகிட்ருக்கு. கண்டிப்பாக எல்லாரும் வந்து பார்க்கக்கூடிய படம் சார் இது. மேடம் சொல்லணும்னா அந்த சின்ன சின்ன விஷயங்கள், அந்த கண்டுபிடிக்கிற விஷயம்லாம் பார்த்து நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா சூப்பராக நடிச்சிருக்காங்க சார். சார் இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்த தேடி கண்டுபிடிக்கிறாங்க பார்த்தீங்களா, இது சின்ன சின்ன விஷயங்களாக பார்க்கும்போது படம் ஃபுல்லாகவே
ஒரு விறுவிறுப்பாக போகுது சார். ஒரு இது இல்லாமல் நல்ல விறுவிறுப்பாக போகுது. கடத்த எங்கேயுமே வந்து ஸ்லோவாக போல் உட்காந்து நல்லா ஓகே. ஒரு படம் பார்க்கும்போது நம்ம வீட்டு குழந்தைங்க போகும்போது எப்படி இருக்கும் ஏது இருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம நோட் பண்ணலாம். நம்ம வீடு பசங்க எப்படி பார்ப்பாங்க, என்ன பண்ணுறாங்க, எது பண்ணுறாங்க, டேரக்டர் சின்ன அனுபவத்தில் எழுதியிருக்காரு போல். பார்க்கலாம் ப்ரோ. நல்ல கண்டென்ட் தான். கருத்து நமக்கு சொல்கிறாங்களா கேர்ள்ஸுக்கு சொல்கிறாங்களா? 2 பேருக்குமே சொல்கிறாங்க. பாய்ஸுக்கும் சொல்கிறாங்க, கேர்ள்ஸுக்கும் சொல்கிறாங்க. பசங்க வந்து எக்ஸ்ட்ரீமாக அட்ராக்ட் ஆகிறதுக்கும் பொண்ணுங்க தான் காரணம், பொண்ணுங்க எக்ஸ்ட்ரீமாக அட்ராக்ட் ஆகிறதுக்கும் பசங்க தான் காரணம் அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் வந்து அந்த பொண்ணு ரியலைஸ் பண்ணுறதும் நல்லா இருந்தது, பையன் ரியலைஸ் பண்ணுறதும் நல்லா இருந்தது. இது 2 சீன் தான் ரொம்ப நல்லா இருந்தது. அது பசங்க பண்ணுறதும் தப்பு தான் ப்ரோ, பொண்ணுங்க பண்ணுறதும் தப்பு தான். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவ்வளோதான். இதுதான் கண்டென்ட். ஆமாம். யார்? ரச்சிதா. அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க ப்ரோ. அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அவங்க அந்த ரேப் பண்ணாங்களே அந்த பொண்ணோட அம்மா, அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த பொண்ணும் நல்லா பண்ணியிருந்தாங்க. அது நல்ல நிறைய, அதாவது ஒரு பண வசதி இருக்கிறவங்களும் வசதி இல்லாதவங்களும் எப்படி ஒரு இடத்துல வந்து ஒரு ஃப்ளாட்ஸில் போனோம்னா அங்கெல்லாம் வந்து அவங்க கொடுக்குற ட்ரெஸ் எல்லாம் போடுறதுனாலலாம் நிறைய பிரச்சனை இருக்குது. தனி இடத்துக்கு போகும்போது அது மாதிரி போடக்கூடாது. பட் எல்லோரும் எல்லா ட்ரெஸ்ஸும் போடலாம், ஆடைகளை அணியலாம். ஆனால் அணியும் போது அதில் எந்தெந்த இடத்துக்கு எப்படி எப்படி போகணுங்கிற ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, அதுபடி போகணுன்றதை நல்லா எடுத்து விளக்கமாக அதில் படத்தில் காமிக்கிறாங்க. எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் படிக்கக்கூடிய வயசு பசங்களும் இந்த படத்தை பார்த்து நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்போ இருக்கிற நாட்டில் எல்லாம் போதைப் பொருள், குடி, எல்லாரும் யார் எப்படி இருக்காங்கன்றது தெரியாது. பசங்களுக்கும் அந்தளவுக்கு தெரியாது. இதெல்லாம் பார்த்து அவேர்னஸ் இருக்கும் இந்த படத்தை பார்க்கும்போது. ஸோ நம்ம எப்படி எப்படி போகணும், எப்படி பழகணும், இதெல்லாம் வந்து அந்த படத்தை பார்க்கும்போது அவங்க புரிஞ்சுக்குவாங்க, தெரிஞ்சுக்க. கண்டிப்பாக எல்லோரும் இந்த படத்தை பார்க்கணும்.